ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். உண்மையாக ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. ரீசெண்டாக சிந்து பைரவி சீரியல்லேருந்து இவங்க விலகுனது வந்து இவங்களுக்கே தெரியாமல் நடந்த ஒரு இன்சிடெண்ட் அப்படின்றது வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. எஸ், நம்ம ரவீனாவை பற்றி தாங்க பேசிகிட்ருக்கேன். ரவீனா மறுபடியும் ஒரு கம்பேக் விஜய் டிவியில் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம். ஒரு பெரிய ஒரு ஏமாற்றமாக இருந்துச்சு. அது ஒரு ஏமாற்றம் அப்படின்னா, இன்னொரு பக்கம் அவங்களோட ஸ்டோரி பார்த்த உடனே ரொம்ப பெரிய ஒரு ஷாக்கு. ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க போல இருக்குது. அந்த ஆக்சிஜன் மாஸ்க்கெல்லாம் போட்டிருக்காங்க. உடம்பு சரியில்லை கைஸ் அப்படின்னு சொல்லி அவங்களோட ஸ்டோரி ரீசெண்டாக டேக்கிங் எ குட்டி பிரேக் ஃப்ரம் கிராம் அப்படின்னு சொல்லி வில் கம் பேக் வெரி சூன் அப்படின்னு சொல்லி போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக ரொம்ப முடியல போல இருக்குது. ஹாஸ்பிட்டலில் வந்து இருக்காங்க போல இருக்குது. ஆனால் அதுலேயுமே உட்காந்துட்டு அந்த வீடியோ எடுத்து ஷேர் பண்ணியிருக்காங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமான ஒரு கேரக்டர் நம்மளோட ரவீனா. ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன். சின்ன திரையில் எனக்கு அவங்களோட ப்ரீவியஸ் சீரியலுக்கு அப்புறமா மறுபடியும் ஒரு கம்பேக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்துட்ருக்கோம் ரசிகர்கள் எல்லாருமே. கண்டிப்பாக பூரணமாக குணமடைஞ்சு மறுபடியும் ஒரு மாசான கம்பேக் வந்து ரவீனா கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. சீக்கிரமாக வந்துடுங்க ரவீனா, உங்களோட கம்பேக்காக தான் காத்துட்ருக்கோம்.